வணக்கம். நான் உங்க ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்பந்தமான இம்பார்ட்டன்ட் லெசன் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். லெசன் 104 தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற தலைப்புல பார்ட் 14 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா மண்டல் கமிஷன் அப்படின்றது. ஸோ மண்டல் குழு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த கமிஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு கண்டென்ட், ரொம்பவே லென்த்தியும் கூட. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் நம்மளுடைய வீடியோ 1 hour டச் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே லென்த்தியான கண்டென்ட். இதை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிலாம் பார்க்க முடியாது. ஸோ ஒரே டாப்பிக்காக இருக்கிறதுனால நான் இது ஒன்றா தான் கவர் பண்ணி ஆகணும். ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இது எல்லாமே வந்து ரொம்ப ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மோஸ்ட்லி கொஸ்டின் வந்து லைக் ரைட் டு ஈக்குவாலிட்டியில் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எடுக்கணும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நிச்சயமாக அவங்க தேர்வு செய்யக்கூடிய ஏரியா வந்து மண்டல் கமிஷனாக தான் இருக்கும். பிகாஸ் ரொம்பவே ஹிஸ்டாரிக்கலாகவும் அண்ட் தென் பொலிட்டிக்கலாகவும் மிகப்பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ண ஒரு கமிஷன் தான் இது. ஸோ இவங்களோட ரெக்கமெண்டேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய போராட்டமாக இருந்துச்சு. ஸோ என்ன மாதிரியான சவால்கள் எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் பேரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அரசியல் சார்ந்த தடைகள் என்னென்ன இருந்துச்சு, அதை எப்படி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடந்துச்சு, இன்னைக்கு மண்டல் கமிஷன் அப்படின்றதுக்குடைய அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பல கோணங்களை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். இதை நான் வந்து 3 பார்ட்ஸா வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா இந்த மண்டல் குழு வந்து எப்படி உருவாச்சு, அதுக்கு முன்னாடி என்ன குழு உருவாக்குனாங்க, அண்ட் இவங்களுடைய இயர்ஸ் லைக் அப்பாயிண்ட் பண்ணது, ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது, இந்த மாதிரியான இயர்ஸ் என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்ட் 1ல வந்து பார்த்துருவோம். செகண்ட் பிரிவினைகள் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன மாதிரி தீர்ப்பு கொடுத்தாங்க, மண்டல் கமிஷனை எக்ஸாமின் பண்ணிட்டு இதுல எதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எது பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு செகண்ட்ல பார்க்க போறோம். சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக சில சட்டங்கள் வந்து பாராளுமன்றம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ பார்லிமெண்டோடைய ரோல் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இந்த 3 கோணத்துல நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. லைக் நிறைய இயர்ஸ் வரலாம், நிறைய பெயர்களும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆஸ் மச் as ஈஸி, எவ்வளோ சுலபமாக சொல்லி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சுலபமாக நான் சொல்லித்தரேன். ஒரு முறைக்கு 2 முறை நீங்க இதை கவனமா கேட்டீங்க இல்லைன்னா படிச்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இது கிளியரா கிறிஸ்டல் கிளியரா வந்து புரிஞ்சிடும். லைக் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மண்டல் கமிஷன், மண்டல் குழு அப்படின்றதுக்கான கண்டென்ட் லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்ல என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்களோ அது சம்மந்தமா நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, லைக் எம்ப்ளாய்மெண்ட், பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தோம். அதுல நம்ம வந்து ஆர்டிக்கல் 16/1, 16/2, 16/3 அண்ட் 16/4 இதெல்லாமே நம்ம அதில் கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த மண்டல் கமிஷன் அப்படின்றதுல நம்ம இன்னைக்கு எந்தெந்த ஆர்டிகல்ஸ் கவர் பண்ணுவோம் அப்படின்னா 16/4A, 16/4B அண்ட் தென் 16/5. ஸோ இந்த 3 ஆர்டிகல்ஸுமே இந்த மண்டல் கமிஷன்ஸோட ரிப்போர்ட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல ஆட் பண்ணியிருப்பாங்க. எந்த வருஷம் ஆட் பண்ணாங்க, எந்த அமெண்ட்மெண்ட் மூலயமா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். பட் இது வந்து லாஸ்டா தான் வரும், நம்மளுடைய கண்டென்ட்ல கடைசியா தான் வரும். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி மண்டல் கமிஷனுடைய ஹிஸ்டரி, அவங்களுடைய ரிப்போர்ட் எப்படி இருந்தது, சுப்ரீம் கோர்ட்டோடைய தீர்ப்பு எப்படி இருந்துச்சு, பார்லிமெண்ட் அதுக்கு உண்டான சட்டங்கள் எப்படி நிறைவேற்றினாங்க, அது எல்லாத்தையுமே 1 by 1 பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருவோம். நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு கண்டென்ட் ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து பார்த்துக்கலாம். ஸோ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கை வந்து 11 சாப்டர்ஸை டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சாப்டர் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை ஃபர்தராக பார்த்தீங்கன்னா 11 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோஃபார் நம்ம 6 பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ப்ரெசென்ட்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ட்டு 7th பார்ட்டில் தான் இருக்கும். ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டிங் ஆக்ட், ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட், பிட்ஸ் இந்தியா ஆக்ட், அந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லையுமே நான் ஒவ்வொரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளிலையுமே ஒவ்வொரு தலைப்புலையும் ஒவ்வொரு வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கேன். சேலியன்ட் ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம 30 வீடியோ பார்த்துருப்போம். அதுக்குண்டான தலைப்புகள் இது எல்லாமே.
ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்லையுமே ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அண்ட் ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்றதுலையும் ஒவ்வொரு கீவேர்டாக எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யூனியன் அண்ட் டெரிட்டரி நம்மளுடைய பார்ட் 1 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 1 to 4 வரைக்கும் கிளியராக அதில் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்களோ எல்லாமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சிட்டிசன்ஷிப் அப்படின்ற டாப்பிக்குமே நான் கிளியராக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. டோட்டலாக இதில் 60 டாபிக் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மண்டல் கமிஷன் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கும். ஸோ ஆர்டிகல் 12, 13, 14, 15 நாலுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 16 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனுடைய கண்டினியூஷன் வந்து 2 டாபிக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இது முடிச்சிட்டோன்னா இது ஆர்டிகல் 17 and 18 இதோட நமக்கு ரைட் டு ஈக்குவாலிட்டி கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறமா ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றதுக்கான விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கான கண்டென்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மண்டல் கமிஷன் அண்ட் ஆஃப்டர் மாத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் மாத்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கமிஷன் வந்து உருவாக்கப்பட்டது வந்து 1980s முன்னாடி 1979 உருவாக்கியிருப்பாங்க. பட் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது 1990 அண்ட் அதுக்கப்புறமா நிறைய விதமான சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ அது மண்டல் கமிஷன் உருவானதுல இருந்து ஒரு 30 வருஷங்கள் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. 1980 இருந்து லைக் 2010 வரைக்குமே அதில் நிறைய மாற்றங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஓவர் தி இயர்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்றதுனால மண்டல் கமிஷன் அதுக்கப்புறமா நடந்த மாற்றங்கள் ஓவர் தி இயர்ஸ் என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு அப்படின்றதுக்கான கண்டென்ட் பார்க்க போறோன்றதுனால தான் ஆஃப்டர் மாத் அதுக்கப்புறமா நடந்த நிகழ்வுகள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கண்டென்ட்ல வந்து 4 இடத்துல நோட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டார் இண்டிகேஷன்ஸ் நான் கொடுத்துருக்கணும் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோட் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாச் பண்ணியிருப்பேன். அது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பின்னாடி நோட்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸில் தான் இருக்கும். பட் அதை நான் எடுத்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நம்ம இங்கேயே வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆரம்பிக்கலாம். In 1979, Morarji Desai government appointed the second backward class commission under the chairmanship of B.P. Mandal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிபி மண்டல் அப்படின்றது வந்து பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் அப்படின்றவருடைய பெயர் தான் பிபி மண்டல் அப்படின்னு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இவர் வந்து எம்பியா இருந்தவர், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருந்தவர். ஸோ இவர் கொடுத்த ரிப்போர்ட் படி தான் ஆர்டிகல் 340 மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தியிருக்கும். ஸோ எதுக்காக இந்த மண்டல் கமிஷன் உருவாக்குனாங்க? ஸோ இங்க பாத்தீங்கன்னா செகண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல தான் டெக்ஸ்ட் புக்ல வந்து ஸ்டார் இண்டிகேஷன்ஸ் அதாவது ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா முதலாக உருவாக்கப்பட்ட கமிஷன் என்னது, அதனுடைய பெயர், வருடங்கள் என்ன அப்படின்றது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். த ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் 1953 அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அவங்களுடைய ரிப்போர்ட் அவங்க எப்போ சப்மிட் பண்ணாங்கன்னா 1955 2 வருடங்களுக்கு அப்புறமா அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதோட சேர்மனா இருந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்கா கலீல்கர் அப்படின்ற பர்சன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் வந்து நமக்கு நடைமுறையில் மிகப்பெரிய மாற்றத்தை எதுவும் ஏற்படுத்தல. ஸோ இவங்க அப்பாயிண்ட் பண்ணப்பட்டதும் சரி, இவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணதும் சரி, அவங்க சப்மிட் பண்ண ரிப்போர்ட்ல நம்ம எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியல. ஸோ அதனால தான் அதுக்கப்புறமா லைக் செகண்ட் கமிஷன் வந்து மண்டல் தலைமையில வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ காக்கா கலீல்கருடைய ரிப்போர்ட்னால எந்த விதமான பயனும் வரல, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு இருந்தாலுமே கேள்வி எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஆப்டான கண்டென்ட் இது. ஸோ டிஎன்பிஎஸ்ல பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் இருக்கு, ஃப்ரீக்வெண்ட்ல அவங்க அடிக்கடி கேட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் சில கேள்விகள் வந்து போத் இன் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி வந்து காமன் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய கேள்விகளா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கேள்வி தான் காக்கா கலீல்கர் அப்படின்றது. மோஸ்ட்லி டிஎன்பிஎஸ்சில நிறைய இடத்துல இந்த கேள்வி நான் பார்த்துருக்கேன். அண்ட் யூபிஎஸ்சில ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல வந்து இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ முதலாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்காக ரிசர்வேஷன் வேண்டுமா வேணாமா அப்படின்றத டிசைட் பண்றதுக்காக ஒரு குழு உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த குழு காக்கா கலீல்கர் தலைமையில கொண்டு வரப்பட்ட குழு தான். 1953 உருவாக்கப்பட்டது. 2 வருடங்களுக்கு அப்புறமா தங்களுடைய ரிப்போர்ட் அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இயரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1953 நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் யாரோட தலைமையில அப்படின்னு பார்த்துக்கோங்க. பட் இந்த கமிஷன் அவங்களோட ரிப்போர்ட் மூலியமா எந்த விதமான மாற்றமும் ஏற்படலை, எதுவுமே அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் பின்னாடி வந்து மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் தலைமையில இருக்கும் போது 1979 பிபி மண்டல் அப்படின்ற ஒரு தலைமையில ஒரு கமிஷனை உருவாக்குனாங்க. இதுதான் வந்து செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்காக
இரண்டாவது குழு வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ ரிசர்வேஷன் எப்படி நம்ம கொண்டு வரலாம், எந்தெந்த அடிப்படையில கொண்டு வரலாம் அப்படின்ற மாரி கொண்டு வந்தாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, லைக் ஆர்டிகல் 340ல கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லியாச்சு இல்லையா? ஸோ சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ். இது வந்து ஃப்ரம் தி பிகினிங் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆர்டிகல் 15ல இருந்தே இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. சமுதாய ரீதியாகவும், படிப்பின் ரீதியாகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய வகுப்பினர்களுக்கு எப்படி நம்ம இடஒதுக்கீடு ஏற்படுத்தி கொடுக்கிறது. நியாயமான இடஒதுக்கீடு. ஓகேவா? அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ அதில தான் நெறைய பிரச்சனைகள் பின்னாடி வந்தது. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம்? அவங்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக எப்படி இடஒதுக்கீட கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த குழு உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ பேசிக் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துக்கோங்க. நமக்கு இந்த பேஜ்ல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய கன்டென்ட் என்னன்னா, முதலாக பேக்வர்ட் கிளாஸ்க்காக உருவாக்கப்பட்ட கமிஷன், காக்கா கலைஞர் கமிஷன் 1953ல உருவாக்கப்படுது. 2 இயர்ஸ்க்கு அப்புறமா 1955ல அவங்களோட ரிப்போர்ட்ட சப்மிட் பண்றாங்க. ஸோ இதனால பெரிய விதமான மாற்றங்கள் எதுவும் ஏற்படல. நெறைய விதமான கேஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி, இவங்க எல்லாருமே பேக்வர்ட் கிளாஸ்ல வராங்க. இவங்க வந்து மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்ல வராங்க அப்படின்ற மாரிலாம் கேட்டகரைஸ் பண்ணாங்க. ஆனா ரிசர்வேஷன்ஸ் பொறுத்தவரைக்கும் எதுவுமே அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஸோ பின்னாடி 1979ல ஜனதா பார்ட்டி பவருக்கு வரும்போது, மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் தலைமையில வர்றாங்க இல்லையா? அவங்க வந்து பிபி மண்டல் அப்படின்ற பெர்சன். ஸோ இவர் வந்து யாருன்னா, ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பீகார். 30 நாட்கள் மட்டுமே அவரு பீகாருடைய முதலமைச்சரா இருந்திருப்பாரு. ஸோ அவர் எம்பியும் கூட. அவர தான் வந்து இந்த குழுவுக்கு வந்து தலைமை வகித்தாங்க. ஸோ பிபி மண்டல் அப்படின்றனால மண்டல் கமிஷன் அப்படின்னு அதுக்கு பேர் வந்துருச்சு. ஆர்டிகல் 340 பேக்வர்ட் கிளாஸ் சம்மந்தமா ரிசர்வேஷன் பத்தி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு இந்த கமிஷனை நியமனம் பண்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வரைக்கும் இதுல பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கமிஷன் வந்து தங்களோட ரிப்போர்ட்டை 1980ல சப்மிட் பண்றாங்க. ஸோ இது பார்க்கும்போது 1979ல உருவாக்கப்பட்டிருக்கு. 80ல ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. அப்போ ஒரு வருஷத்திலேயே தங்களோட ரிப்போர்ட் அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. ஸோ இயர்ஸ் பார்க்கும்போது 1 இயர் மாதிரி தான் தெரியும். ஆனா ஆக்சுவலா 2 இயர்ஸ் ஆச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1979ல 1 ஜான்வரி 1979ல இந்த குழு உருவாக்கப்படுது. இவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது 31 டிசம்பர் 1980. ஸோ ஒரு நாள் கழிச்சு 1 ஜான்வரி 1981 சப்மிட் பண்ணியிருந்தா கரெக்டா 2 இயர்ஸ் ஆயிருக்கும். இல்ல அவங்க 31 டிசம்பர் 1978ல குழு ஆரம்பிச்சிருந்தாலும் 2 வருடங்கள் கணக்குல வந்திருக்கும். ஸோ ஒரு நாள் தான் அவங்க வந்து ஷார்ட்டேஜா இருக்கு. ஸோ 2 இயர்ஸ் வந்து இவங்க எடுத்து தான் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ கமிஷன் சப்மிட்டட் இட்ஸ் ரிப்போர்ட் இன் 1980 அண்ட் ஐடென்டிஃபைட் as many as 3743 3743 வகுப்பினரை சமுதாய ரீதியாகவும் படிப்பின் ரீதியாகவும் பின்தங்கியவர்களாக காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இத்தனை கம்யூனிட்டிஸை வந்து அவங்க சூஸ் பண்ணி இவங்க எல்லாருமே சோஷியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸாக நாங்கள் அறிவிக்கிறோம், சஜஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம எப்படி ரிசர்வேஷன்ஸை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. தே கன்ஸ்டிடியூட் நியர்லி 52% காம்பனன்ட் ஆஃப் தி பாப்புலேஷன். அதாவது இப்போ நீங்க 100 பேர் எடுத்துக்கிறீங்க, 100 மெம்பர்ஸ் இருக்கிற பாப்புலேஷன் எடுக்கிறீங்கன்னா, இவங்க இந்த 3743 கேஸ்ட் வந்து பிரிவினை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? இந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் மட்டுமே 52 பேர்கள் வந்துடுறாங்க. இது தவிர எஸ்சி இருக்கு, எஸ்டி இருக்கு, ஜெனரல் கோட்டா இருக்கு. ஸோ ஹாஃப் தி 50%க்கு மேலேயே யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேக்வர்ட் கிளாஸ் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க பாப்புலேஷன்ல. ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணப்படுது. ஸோ தே கன்ஸ்டிடியூட் நியர்லி 52% காம்பனன்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் எக்ஸ்க்ளூடிங் ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். எஸ்சி எஸ்டியும் சேர்க்கல. அவங்க 2 பேரும் சேர்க்காமலேயே 52% பாப்புலேஷன்ல இவங்களே வந்துடுறாங்க. அது போக தான் எஸ்சி எஸ்டி ஜெனரல் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்த ரிப்போர்ட் வந்து 1980ல எத்தனை கேஸ்ட் இவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க as socially and educationally backward பார்த்தீங்கன்னா 3743 கேஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஓவரால் பாப்புலேஷன்ல எத்தனை சதவீதமா வருது அப்படின்னு பார்க்கும்போது 52% இவங்களே வந்துடுறாங்க, பேக்வர்ட் கிளாஸே வந்துடுறாங்க. அது போக தான் மற்ற பிரிவினர்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ரிப்போர்ட் லைக் கமிஷன் எப்போ உருவாச்சு, அவங்க ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணாங்க, ரெண்டுமே நம்ம பார்த்துட்டோம். இவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க, எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்ப்போம். The commission recommended for reservation of 27% government jobs for the other backward class so that total reservations for all SC, ST and OBC amounts to 50% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த அதர் பேக்வர்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா, ஓபிசி அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ ஓபிசிக்குள்ள நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பிசி ஆஸ் வெல் அஸ்
எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ். இந்த ரெண்டுமே கம்பைன் பண்ணது தான் ஓபிசி அப்படின்றது. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிசி தனியா எம்பிசி தனியா தான் இருந்துச்சு. ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்ற மாதிரி உருவாக்கிட்டாங்க. ஸோ இந்த ஓபிசி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 27% வந்து நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் நீங்கள் எஸ்சி எஸ்டிக்கு உண்டான இடஒதுக்கீடு தனியாக இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 50% இடஒதுக்கீடுக்குள்ளேயே வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க 27% அப்படின்றத சூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ இந்த கணக்கு பார்த்துக்கோங்க. எஸ்சிக்கு எவ்வளோ எஸ்டிக்கு எவ்வளோன்னு அவங்க சொல்லல. நீங்கள் ஓபிசிக்கு 27% வந்து ஃபிக்ஸடாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன்ஸை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது கட்டாயம் அது 50%க்குள்ளே தான் இருக்கும். அப்போ ஜென்ரலுக்கு நீங்கள் 50% வந்து கொடுத்துடலாம். ஏன்னா இடஒதுக்கீடு அப்படின்றதே நீங்கள் 50%க்கு மேலே கொண்டு போகக்கூடாது, 50%க்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அதனால இதை வந்து மென்ஷன் பண்ணாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நோட் கொடுத்துருக்கேன் பாருங்க, ஸ்டார் இண்டிகேஷன். 1963 சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு விஷயம், சுப்ரீம் கோர்ட் ரூல் தட் more than 50% reservation of a job in single year would be unconstitutional. ஓகேவா, அரசியலமைப்புக்கு எதிராக மாறிடும். இடஒதுக்கீடு அப்படின்றது அது ஒரு வரம்புக்குள்ள தான் இருக்கணும். ஸோ 50% தாண்டி நீங்கள் ரிசர்வேஷன்ஸ் கொண்டு போகக்கூடாது. ஸோ 100 வேகன்சி இருக்கு அப்படின்னா அதில் 50 சீட் மட்டும்தான் நீங்கள் ரிசர்வேஷன்ஸ்குள்ளே கொண்டு போகணும். 50 சீட் அப்படின்றது பொது பிரிவினர்களுக்கு, ஜென்ரல் கேட்டகரியை சேர்ந்தவங்களை, ஜென்ரலாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு தான் அது இருக்கணும். ஸோ அப்போ இந்த 50% அப்படின்னு தாண்டி போகக்கூடாது அப்படின்னா ஓபிசிக்கு வந்து 27% ரிசர்வேஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 50% பாப்புலேஷன் அவங்களே வந்துடுறாங்க. ஸோ அதனால இந்த 50%ல் 27% அவங்களுக்கு ஆப்டாக இருக்கும். மற்ற சீட் எல்லாமே நீங்கள் எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு கொடுத்துடலாம். ஸோ தட் ஓவராக பார்க்கும்போது 50%க்குள்ளே தான் உங்களுக்கு ரிசர்வேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் இப்போ சொல்கிற கண்டென்ட் மேபி சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். நீங்கள் இன்னொரு முறை ரீவைண்ட் பண்ணி கேளுங்க, புரிஞ்சிடும். பிகாஸ் இது முதல் முறையாக கேட்கும் போது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ 50%க்குள்ளே தான் ரிசர்வேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்றது 1963 சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பு. அப்போ இங்கே ரிசர்வேஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும்போது அந்த ரேஷியோக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதுக்காக மண்டல் கமிஷன் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, ஓபிசிக்கு உண்டான ரிசர்வேஷன் நம்ம 27 ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ தட் அதனோட அடிஷ்னலாக எஸ்சிக்கு உண்டான ரிசர்வேஷனும் எஸ்டிக்கு உண்டான ரிசர்வேஷனும் ஆட் ஆகும்போது கட்டாயம் அது 50%க்குள்ளே தான் இருக்கும். ஸோ நம்மளோட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை ஓவரூல் பண்ணுற மாதிரி வராது அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஸோ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது தான் இந்த ஹிஸ்டாரிக் பர்சன்டேஜான 27% ரிசர்வேஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பின்னாடி இதில் எத்தனை ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இவங்க 1980 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிடுறாங்க இல்லையா. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, விபி சிங் கவர்மெண்ட் தலைமையிலானது டிசால்வ் ஆயிடுது. லைக் ஜனதா பார்ட்டி வந்து ஃபுல்லாக அவங்க வந்து பவரில் இல்லை, கொஞ்சம் வருஷத்துலேயே அவங்க வந்து டிசால்வ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்திரா காந்தி தலைமையிலான கவர்மெண்ட் வந்து ஃபார்மேஷன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த 10 வருடங்கள் காங்கிரஸ் கையிலேயே கவர்மெண்ட் இருந்ததுனால அவங்களால எந்த விதமான முன்னேற்றமும் இந்த ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி கொண்டு வர முடியல. ஸோ 1980 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்தாலுமே இதுக்கு மறுபடியும் வாழ்வு எப்போ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறமா விபி சிங் தலைமையில் ஒரு கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் இதை மறுபடியும் அவங்க பரிசீலனைக்கு எடுக்கிறாங்க. இட் வாஸ் ஆஃப்டர் 10 years in 1990 that the VP Singh government declared reservation of 27% government job for the OBC. ஸோ அந்த 10 வருடங்கள் எந்த விதமான ரிசர்வேஷன்ஸும் அவங்க பேசலை. அது வரைக்கும் நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. 1990 விபி சிங் கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் ஓபிசி பிரிவினருக்கு 27% ரிசர்வேஷன் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ தான் பொலிட்டிக்கல் ரீதியாக நிறைய ப்ரெஷர்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் இந்தியாலையும் நார்தர்ன் இந்தியாலையும் நிறைய பிரச்சனைகள் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து உயிர் தியாகம் பண்ணுற அளவுக்குலாம் பிரச்சனையை கொண்டு போகிறாங்க. இந்த ரிசர்வேஷன் வந்து செல்லாது, இது மூலயமா நிறைய பேருக்கு வந்து லைஃப் வந்து பாதிப்படையுது அப்படின்னு. இந்த ரிசர்வேஷனுக்குள்ளே வராதவங்க, ஜென்ரல் ரிசர்வேஷனுக்குள்ளே வரவங்க தே வில் என்ஜாய் திஸ் ரிசர்வேஷன், பட் இந்த ரிசர்வேஷன் வந்து எங்களை அதிகமாக பாதிக்குது அப்படின்னு சொல்லி இந்த வரம்புக்குள்ளே வராத மற்ற பிரிவினர்கள் வந்து அதிகமாக போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த பேஜ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் சுப்ரீம் கோர்ட் எப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க 1963 அண்ட் விபி சிங் தலைமையிலான கவர்மெண்ட் வந்து 1990 இந்த கமிஷனோடைய ரெக்கமெண்டேஷனை மறுபடியும் ரீஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குவோம்.
ஸோ வந்து கன்டென்ட் ரொம்ப லென்த்தியா இருக்கும். ஸோ தட் நீங்க வந்து அந்தந்த பேஜ்ல இருக்கிற கன்டென்ட் மட்டும் புரியுதான்னு பார்த்துக்கோங்க. நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே உனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையே! ஒரு மாரி பிளாங்க்கா இருக்கே! அப்டிலாம் திங்க் பண்ண வேண்டாம். அந்தந்த பேஜ்ல நான் சொல்ற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, அப்டியே நான் சொல்ற ஃப்ளோல வந்துட்டே இருங்க. ஒரு வேள புரியல அப்டின்னா, பாஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணிட்டு, மறுபடியும் அந்த கன்டென்ட்ட கேட்டுட்டு, அதுக்கப்புறமா ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகேவா? அந்தந்த பேஜ்ல இன்ஃபர்மேஷன் புரியுதான்றது மட்டும் தான் இப்ப இம்பார்ட்டன்ட். பின்னாடி நம்ம பாயிண்ட்ஸ்ல ரிமெம்பர் பார்க்கும்போது, நான் கிளியரா உங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணி குடுத்துர்றேன். அப்ப நமக்கு ரொம்ப ஈஸியா அது மாறிடும். ஓகே. ஸோ இப்ப விபி சிங் தலைமையிலான கவர்ன்மெண்ட் வந்து அத மறுபடியும் ரீஓப்பன் பண்ணி 27% ரிசர்வேஷன் ஓபிசிக்கு நாங்க குடுக்க போறோம் அப்படின்ற மாரி அறிவிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா 1991ல நரசிம்ம ராவ் தலைமையிலான கவர்ன்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அவங்க 2 முக்கியமான ஒரு சேஞ்சஸ கொண்டு வராங்க. விபி சிங் தலைமையிலான கவர்ன்மெண்ட் எத இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ, அதுல 2 மாற்றங்கள் வந்து அவங்க அறிமுகம் பண்றாங்க. ஒண்ணு என்னன்னா, இந்த 27% இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா? அதுல வந்து ஒரு கேட்டகரிய கொண்டு வராங்க. Preference to the poorer section among the OBC in the 27% reservation quota, that is adoption of economic criteria in granting reservation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னன்னா, இப்ப நமக்கு 27 சீட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு 100 சீட் இருக்குன்னு வைங்களேன். அதுல ஓபிசி கேட்டகரிக்கு சேர்ந்தவங்களுக்கு 27 சீட் வந்து நீங்க ரிசர்வ் பண்ணிரணும். ஓகே. ஸோ இந்த 27 சீட் அப்படின்றது, நீங்க அந்த பிரிவினை சேர்ந்த பெர்சன்ஸ் வந்து மார்க்ஸ் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ, டாப் 27 மார்க்ஸ்குள்ள வரவங்களுக்கு நீங்க அந்த இடஒதுக்கீட குடுத்துருவீங்க. இதுதான் ஜெனரலா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயம். ஆனா நரசிம்ம ராவ் கவர்ன்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இந்த 27 சீட் நீங்க குடுங்க. ஆனா அதுல வந்து நீங்க மார்க் அடிப்படையில மட்டுமே குடுக்காம, எக்கனாமிக் கிரைட்டீரியாவும் அதுல நீங்க இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த 27% 27 சீட் நீங்க குடுக்கும்போது, சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ் இருக்கிறவங்க தான் ஓபிசிக்குள்ள வருவாங்க. அதோட சேர்த்து பொருளாதார ரீதியாகவும் நீங்க ஒரு கிரைட்டீரியாவ இன்க்ளூட் பண்ணுங்க. ஸோ இதுல இருக்கிறதுலயே இவங்க எல்லாருமே பின்தங்கியவர்கள் தான். ஆனா இதுலயே யார் ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்காங்களோ, பொருளாதார ரீதியாக ரொம்பவே பின்தங்கி இருக்காங்களோ, அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி, அவங்களுக்கு முன்னுரிமை குடுத்து இந்த 27% சீட்ட வந்து ஃபில் பண்ணுங்க. அப்பதான் நம்ம இந்த ரிசர்வேஷன் எதுக்காக கொண்டு வந்தோமோ, அது ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்ற மாரி அவங்க மீன் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஏழைகளுக்கு நீங்க குடுக்க போறீங்க. லைக் எப்படி சொல்றது? ஒரு 27 ஏழைகளுக்கு நீங்க சாப்பாடு தர போறீங்க அப்படின்னா, அதுல ஒருத்தர் வந்து 1 நாள் பட்னி இருந்திருப்பாரு. இன்னொருத்தர் வந்து 2 நாளா பட்னி கிடந்திருப்பாரு அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு பொட்டணம் தான் இருக்கு, சாப்பாடு பொட்டலம் இருக்கு அப்படின்னா, அந்த 2 நாள் யார் பட்னியா இருந்தாங்களோ, அவங்களுக்கு அத குடுங்க அப்படின்ற மாதிரி. இருக்கிறதுல யார் ரொம்ப பசியோட இருக்காங்களோ, அவங்களுக்கு அந்த உணவ குடுங்கன்ற மாதிரி ஒரு கிரைட்டீரியால கொண்டு வராங்க. ஸோ இது வந்து நரசிம்ம ராவ் கவர்ன்மெண்ட் கொண்டு வந்த ஒரு மாற்றம். 27% ரிசர்வேஷன் அப்படியே தான் இருக்கு. ஆனா, அந்த இடஒதுக்கீடு குடுக்கும்போது, அதுல தேவைப்படுறதுலயே யாருக்கு அதிகமா தேவைப்படுதோ, அவங்களுக்கு முதல்ல குடுத்துட்டு, அதுக்கப்புறமா லைக் ஆர்டர் வைஸ் வந்து நீங்க குடுங்க. புவரர் செக்ஷன் அமாங் தி ஓபிசி. அத கேட்டகரைஸ் பண்ணி இடஒதுக்கீட வந்து குடுங்க. அப்பதான் ரிசர்வேஷனுக்கு ஒரு மரியாதை இருக்கும். எக்கனாமிக் கிரைட்டீரியாவ இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, நரசிம்மராவ் கவர்ன்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. அடுத்த மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனதர் 10% ஆஃப் ஜாப் வந்து ரிசர்வேஷன்ஸ் கொண்டு வரணும். ரிசர்வேஷன் ஆஃப் அனதர் 10% ஆஃப் ஜாப் ஃபார் புவரர் செக்ஷன் ஆஃப் ஹையர் காஸ்ட். இவர் வந்து மெயினா கொண்டு வந்தது பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு நாம உதவி பண்ணணும் அப்படின்றதான் இந்த நரசிம்மராவ் கவர்ன்மெண்டோடைய இன்டென்ஷனே. ஏன்னா இத பேஸ் பண்ணி தான் கிரீமி லேயர் எல்லாமே பின்னாடி ஜட்ஜ்மெண்ட்ல வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது ஓபிசி கேட்டகரியிலேயே யார் ரொம்ப எக்கனாமிக்கலா வீக்கரா இருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு சொல்லியாச்சு. அது வந்து 27% ரிசர்வேஷனுக்குள்ள வந்துரும். அது போக 10% இடஒதுக்கீடு நீங்க எக்ஸ்ட்ராவா ப்ரொவைட் பண்ணணும். யாருக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்டின்னா, ஜெனரல் கேட்டகரி அதாவது இந்த ரிசர்வேஷனுக்குள்ள வராதவங்க இருப்பாங்க இல்லையா? சோஷியலாவும் அவங்க பின்தங்கி இருக்க மாட்டாங்க. எஜுகேஷனலாவும் இருக்க மாட்டாங்க. ஆனா, எக்கனாமிக்ல பின்தங்கியவர்களா இருப்பாங்க. அவங்க சொன்ன இந்த 8 லேக்ஸ் அப்படின்றது இப்போ நடைமுறையில 1991ல பார்த்தீங்கன்னா 1 லேக்கா இருந்துச்சு. ஒரு வருடத்துக்கு ரூ. 1,00,000 வருமானத்துக்கு குறைவாக யாரெல்லாம் வாங்குறாங்களோ, இன்கமா வச்சிருக்காங்களோ, அவங்க எல்லாருமே இந்த நான் கிரீமி அப்படின்ற கேட்டகரிக்குள்ள வந்துரலாம். ஸோ அந்த மாரி ரிசர்வேஷன் கோட்டால வராதவங்க, பட் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருதுன்னா, அவங்களுக்கு இந்த 10% இடஒதுக்கீட ஏற்படுத்தி, நீங்க அவங்களுக்கு ரிசர்வேஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நரசிம்மராவ் கவர்ன்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஹையர் காஸ்ட். ஏன்னா அவங்க வந்து லோவர் காஸ்ட் இல்ல, பேக்வர்ட் காஸ்ட் இல்ல. ஆனா உயர் வகுப்பினர் தான் இருக்காங்க. அவங்களோட வகுப்பினர்கள்ல எல்லாருமே சோஷியலாவும், எஜுகேஷனலாவும்
எக்கனாமிக்லும் நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. பட் 1 ஆர் 2 எக்செப்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ யாராவது ஒருத்தர் வந்து பொருளாதார ரீதியாக ரொம்பவே கஷ்டத்துல இருக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி, அவங்களுக்கு இந்த 10% இடஒதுக்கீட குடுக்கணும் அப்படின்றது தான் நரசிம்ம ராவ் கவர்ன்மென்ட்டோடைய தாட்டே. ஆனா இது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நிராகரிச்சுருவாங்க பின்னாடி. பட் இவர் என்ன கொண்டு வந்தாரு அப்படின்றது மட்டும் பாருங்க. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, எக்கனாமிக் கிரைட்டீரியா அப்படின்னு ஒரு விஷயத்த இன்க்ளூட் பண்ணது யாருன்னு கேட்டா, நரசிம்ம ராவ் கவர்ன்மென்ட் 1991ல கொண்டு வராங்க. ஓபிசிலயும் அது கொண்டு வராங்க. ரிசர்வேஷன் கேட்டகரிக்குள்ள வராத மற்ற பிரிவினர்களுக்கும் அது கொண்டு வராங்க. ஸோ இது கொண்டு வந்த 2 சேஞ்சஸ் இவங்க சஜஸ்ட் பண்றாங்க. ஆனா இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, ஏ பாயிண்ட் இருக்கு இல்லையா? அது சுப்ரீம் கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பி வந்து இன்வாலிட் அப்படின்னு அறிவிச்சிடுறாங்க. ஓகே. ஸோ பார்க்கலாம் அடுத்து. ஸோ இந்த ஃபேமஸ் மண்டல் கேஸ் 1992 இங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னன்னா இந்த மண்டல் கேஸ் அப்படின்றது இதனுடைய உண்மையான பேர் என்னன்னா இந்திரா சஹானி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். அதான் அதனோட ஒரிஜினல் பேரு. ஆனா மண்டல் கமிஷனோட ரெக்கமெண்டேஷனை மையமா வச்சுதான் இந்த கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டது அப்படின்றதுனாலயே இது ரொம்ப ஃபேமஸா மண்டல் கேஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ மண்டல் கேஸ்னா பொதுவாகவே கேஸ் அப்படின்னு சொன்னா யார் தலைமையில் அது போடப்பட்டிருக்கோ அவங்களோட பெயரை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுப்போம். இங்க மண்டல் போட்ட கேஸ்லாம் அது இல்லை. மண்டல் கமிஷன் ரெக்கமெண்டேஷனுக்கு பேஸ் பண்ணி அது மேல போடப்பட்ட வழக்கு அப்படின்றதுனால அதுக்கு மண்டல் கேஸ் அப்படின்னு பேர் வந்துருச்சு. ஒரிஜினலா அந்த கேஸோட நேம் என்னன்னா இந்திரா சஹானி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. So the scope and extent of Article 16(4), which provides for reservation of jobs in favor of backward classes, has been examined thoroughly by the Supreme Court. ஸோ மண்டல் கமிஷன் பொதுவாகவே அவங்க வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற அந்த பிரிவில் ஆர்டிகல் 16(4) எக்ஸ்டென்ஷனாக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 16(4) நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சோஷியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம். இந்த 16(4) பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதுக்கு எதெல்லாம் நீங்க கொண்டு வரலாம், எதெல்லாம் தேவைப்படாது அப்படின்றத எக்ஸாமின் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு வந்து 1992ல கொடுக்குறாங்க. அந்த கொடுக்கப்பட்ட கேஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்டல் கேஸ் அப்படின்றது. இப்போதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான கண்டென்ட்குள்ள போறோம். சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க, இந்த மண்டல் கமிஷனோட ரெக்கமெண்டேஷனை நிறைய கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய விருப்பத்தின் பேர்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. இல்ல எதெல்லாம் வந்து வேலிட், எதெல்லாம் இன்வேலிட் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் கிளியராகவே டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்ன டெஃபினேஷன் அப்படின்றத பார்ப்போம். So though the court has rejected the additional reservation of 10% for poorer section of higher caste, it upheld the constitutional validity of 27% reservation for OBC with certain condition. ஓகேவா? ஸோ லைக் சிம்பிளா சொல்லணும், நரசிம்மன் தலைமையில் வந்த கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அந்த கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த எக்கனாமிக் கிரைட்டீரியா அப்படின்றத ஒரு விதமா சுப்ரீம் கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் அவங்க சொன்ன விதத்துல அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ இந்த 10% இடஒதுக்கீடு ஃபார் தி ஹையர் கேஸ்ட், புவர் செக்ஷன் ஆஃப் தி ஹையர் கேஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதை வந்து நிராகரிச்சிட்டாங்க. அது இன்வாலிட் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா 27% ஓபிசி கிரைட்டீரியா இருக்கு. ஆனா அதுல வந்து நீங்க இந்த புவர் செக்ஷனுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை மையமா வச்சு 2 விதமான கேட்டகரியை கொண்டு வந்தாங்க. இந்த ஓபிசி அப்படின்றதுக்குள்ளேயே கிரீமி அண்ட் நான் கிரீமி அப்படின்ற மாதிரி 2 பிரிவினை கொண்டு வராங்க. இந்த பிரிவினை வர்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்கனாமிக் கிரைட்டீரியா பேஸ் பண்ணி தான் கொண்டு வராங்க. புவரர் செக்ஷன் ஆஃப் ஓபிசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுனால அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருமே தான் இந்த நான் கிரீமியில வரக்கூடியவங்க. அவங்கள ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் எக்கனாமிக் கிரைட்டீரியாவை கொண்டு வந்து அதில் அதிகமான வருமானத்தில் இருக்கிறவங்களை ஃபில்டர் பண்ணி ஜென்ரல் கோட்டாக்கு அனுப்பி வச்சுட்டு மற்றவங்களுக்கு மட்டும் இந்த 27% ரிசர்வேஷன்ஸை அப்ளை பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, செகண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அட்வான்ஸ் செக்ஷன் அமாங் தி ஓபிசி, த கிரீமி லேயர் ஷுட் பி எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் தி லிஸ்ட் ஆஃப் பெனிஃபிஷியரி ஆஃப் தி ரிசர்வேஷன். ஸோ இந்த கிரீமி லேயரில் வரக்கூடியவங்க யாருமே வரக்கூடாது, ரிசர்வேஷனுக்குள்ள வரக்கூடாது. ஸோ இந்த கேஸ் நடக்கும் போது, இந்த ஜட்மெண்ட் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணது ஆனுவல் இன்கம்ல 1 lakh. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் 1991 அந்த டைம்ல வந்து கிரீமி லேயர்ல யார் அப்படின்னா லைக் அபவ் 1 lakh ஆனுவல் இன்கம் அபவ் 1 lakh யார் வச்சிருக்காங்களோ அவங்க கிரீமி லேயருக்குள்ள வந்துருவாங்க. லெஸ் தென் 1 lakh வச்சிருக்கிறவங்க நான் கிரீமில வந்துருவாங்க. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது 8 lakhs இருக்கு. ஓகேவா? ஒவ்வொரு டைம்ல 1 lakh, 2.5, 4, 6 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு. இப்போ 2017ல லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணபடி 8 lakhs அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ப்ரொமோஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா? நீங்க வந்து அப்பாயின்ட்மெண்ட்ல ரிசர்வேஷன் கொண்டு வரலாம். ஆனா, அ பதவி உயர்வு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுல வந்து நீங்க ரிசர்வேஷன்ஸ் கொண்டு வரக்கூடாது. ஓகே. நம்ம வந்து ஈக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மென்ட் தான் நம்ம சொல்லியிருக்கோமே தவிர, அதுல நீங்க ப்ரொமோஷன்ஸ கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. பட் பின்னாடி இத வந்து ரிவைஸ் பண்ணிருவாங்க. ஓகேவா? இப்போதைக்கு இத பார்த்துக்கோங்க. பட் பின்னாடி வந்து ரிவைஸ் பண்ணி ப்ரொமோஷன்ஸ் வந்து அப்ளை ஆகுது அப்படின்ற மாரி அனவுன்ஸ் பண்ணிருவாங்க. ஸோ நோ ரிசர்வேஷன்ஸ் இன் ப்ரொமோஷன். ரிசர்வேஷன் ஷுட் பி கன்ஃபைன்ட் டூ இனிஷியல் அப்பாயின்ட்மென்ட்ஸ் ஒன்லி. முதலாக நீங்க அப்பாயிண்ட் பண்றீங்க இல்லையா? அதுக்கு மட்டும் தான் நீங்க இந்த ரிசர்வேஷன்ஸ கொண்டு வரணும். ப்ரொமோஷன்ஸ்க்குலாம் நீங்க கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எனி எக்ஸிஸ்டிங் ரிசர்வேஷன்ஸ் இன் ப்ரொமோஷன்ஸ், அதாவது பதவி உயர்வுக்கு அதுக்கு முன்னாடிலாம் இருந்துச்சு. ரிசர்வேஷன்ஸ் இருந்துச்சு. பட் 1992ல இந்த கேஸ் ஃபைல் பண்றாங்க இல்லையா? மண்டல் கேஸ். அப்பதான் இத வந்து நிராகரிக்கிறாங்க. அப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க ப்ரொமோஷன்ஸ் அடிப்படையில ஏதாவது நீங்க ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, 1997 வரைக்கும் நீங்க அத பண்ணுங்க. அதுக்கப்புறமா இத பண்ணக்கூடாது. ஸோ ப்ரொமோஷன்ஸ் வந்து இனிமேல் இல்ல. ரிசர்வேஷன்ஸ் இன் ப்ரொமோஷன்ஸ் இல்ல. ஒருவேள அந்த லிஸ்ட்ல நீங்க சில ப்ராசஸ் இப்ப பண்ணிட்டு இருக்கிறதா இருந்தீங்கன்னா, சடனா ஸ்டாப் பண்ண முடியாது இல்லையா? அதனால ஒரு 5 வருஷத்துக்கு மட்டும் நீங்க அத பண்ணிக்கலாம். 5 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்க அத பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு குடுத்துட்டாங்க. எனி எக்ஸிஸ்டிங் ரிசர்வேஷன்ஸ் இன் ப்ரொமோஷன் கேன் கன்டின்யூ ஃபார் 5 இயர்ஸ் ஒன்லி. 3வது ஜட்ஜ்மென்ட் என்னன்னா, டோட்டல் ரிசர்வ்ட் கோட்டா ஷுட் நாட் எக்ஸீட் 50% எக்ஸெப்ட் இன் சம் எக்ஸ்ட்ரார்டினரி சிச்சுவேஷன்ஸ். ஸோ ரிசர்வேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் 1963 அவங்க சொன்ன அதே விஷயம் தான். 1963 அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு அப்படின்னு ஒரு விஷயம் 50% சீட்ட தாண்டி போகக்கூடாது. 1000 சீட் இருக்குன்னா 500 தான் ரிசர்வேஷன்ஸ்குள்ள இருக்கணும். 100 சீட் இருக்கு அப்படின்னா 50 சீட்டு தான் உங்களுக்கு ரிசர்வேஷன்ஸ்ல இருக்கணும். 51 52 50%க்கு மேல அது போகவே கூடாது. அப்படி போச்சுன்னா அது செல்லாதுன்னு அறிவிச்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே பாயிண்ட்ட மறுபடியும் இங்க அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அன்சர்டன் சிட்யூவேஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியான சிட்யூவேஷன்ஸ்ல ஒரு 5% இல்ல 10% இன்கிரீஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படும்போது வேணா, அத நீங்க ப்ராப்பரா அப்ரோச் பண்ணி வேணா இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஆனா 99% வந்து நீங்க அந்த மாரி பண்ணக்கூடாது. 50%க்கு மேல போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போகவே கூடாதா அப்படின்னு கேட்டா, அந்த மாதிரி இல்ல. ஜென்ரலா போகக்கூடாது. ஆனா ஒரு அன்சர்டன் சிட்யூவேஷன்ஸ்ல எக்ஸ்ட்ரா சதவீதம் குடுத்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஏற்படும்போது, ப்ராப்பரா நீங்க சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணி அதுல நீங்க மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வரலாம். ஸோ அதனால தான் எக்ஸெப்ட் இன் சம் எக்ஸ்ட்ரார்டினரி சிட்யூவேஷன். ஸோ அந்த காரணம் வந்து வேலிடா இருந்துச்சுன்னா, சுப்ரீம் கோர்ட் இன்கிரீஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அது வேலிடா இல்லன்னா, அவங்க அத அலோவ் பண்ண மாட்டாங்க. திஸ் ரூல் ஷுட் பி அப்ளைட் எவ்ரி இயர். ஒவ்வொரு வருடமும் அந்த எம்ப்ளாய்மென்ட் நீங்க எவ்வளோ வேக்கன்ஸிஸ் கிரியேட் பண்றீங்களோ, அத நீங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த 50% அப்படின்றத மெயின்டெயின் பண்ணிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மென்ட்ல குடுத்தாச்சு. ஸோ 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்திருக்கோம். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, கேரி ஃபார்வர்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து அக்கவுண்ட்ஸ்லாம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். கேரி ஃபார்வர்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா மாதமும் வந்து ஒரு 1,00,000 அவங்களுக்கு இன்கம் வந்துட்டுருக்கு. ஸோ இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே போட்டு பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய சேவிங்ஸ்ல ஒரு 5K வந்து மிச்சமாகுது. ஓகேவா? எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படின்னா 95,000 செலவு பண்ணியிருக்காங்க. 5K வந்து பேலன்ஸ் இருக்கு. அப்ப இது என்ன பண்ணுவாங்கன்னா, கேரி ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரி ஃபார்வர்ட் அப்படின்னா, அடுத்த மாசம் வரக்கூடிய ரூ. 1,00,000 இன்கம் இருக்கு இல்லையா? அந்த 1,00,000ஓட அடிஷனலா இந்த 5Kவ ஆட் பண்ணி 1.05 லேக் அந்த மாசத்தோடைய வருமானமா வச்சு, அதுக்கப்புறமா எக்ஸ்பெண்டிச்சர கால்குலேட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் கேரி ஃபார்வர்ட். ஒரு மாசத்துல மிச்சம் இருக்கக்கூடிய விஷயத்த அடுத்த மாசத்தோட சேர்த்து, அந்த மாசத்துக்கான வரவு செலவ வந்து பார்க்கிறது. ஸோ அதே மாதிரி, இப்ப நீங்க ஒரு வேக்கன்சி வந்து உருவாக்குறீங்க. ஆஸ் யூசுவல் ஒரு 100 சீட் அப்படின்ற மாரி வேக்கன்சி உருவாக்குறீங்க. அதுல 50% வந்து ரிசர்வேஷன் கோட்டாவுக்கே நீங்க அலோகேட் பண்ணிடுறீங்க. ஓகேவா? ஒரு 50 சீட்ஸ் வந்து ரிசர்வேஷன்ஸ்க்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஜெனரல் கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 சீட் இருக்கு. இந்த 50 சீட்டுமே வந்து ஃபில் ஆயிருது. ஓகேவா? கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருது. இந்த 50 சீட் ரிசர்வேஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 42 சீட் மட்டும் தான் ஃபில் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு 8 சீட்ஸ் வந்து உங்களுக்கு வேக்கன்ட்டா இருக்கு. அப்ப இந்த 8 சீட்ட வந்து ஜெனரல் கேட்டகரில இருக்கிறவங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாமா?
அந்த கேட்டகரியில இருக்கிறவங்களால வந்து அவ்வளோதான் ஃபில் பண்ண முடியுது. அது மேல யாருமே இல்ல. 8 சீட் வந்து வேக்கன்ட்டா இருக்கு அப்படின்னா, அந்த ஜெனரல் கேட்டகரியில இருக்கிறவங்கள லைக் இருக்கிறவங்கள வந்து 8 மெம்பர்ஸ்ல தூக்கி போட்டுறலாமான்னு கேட்டா அப்படி பண்ணக்கூடாது. ரிசர்வேஷன் கோட்டால அதுக்கு உண்டான வகுப்பினரை சேர்ந்தவங்க மட்டும் தான் அதுல எம்ப்ளாயி பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கு. அப்ப இந்த 8 சீட்ட என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த முறை அதே துறையில வேகன்சி கிரியேட் ஆகும் இல்லையா? இப்ப நம்ம குரூப் 1 எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா, அந்த குரூப் 1 எக்ஸாம்ல ஒரு 8 சீட் வந்து வேகன்சி ஆகுதுன்னா, 2022ல மறுபடியும் குரூப் 1 எக்ஸாம் வரும்போது, அந்த 8 சீட்ட அதோட சேர்த்து அந்த டைம்ல வேகன்சின்றது ஒரு அளவுக்கு தான் இருக்கும். ஒரு 1700 சீட்ஸ் இருக்கு அப்படின்னா, 1708 அப்படின்னு சொல்லி அந்த வேகன்சிய அனவுன்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் கேரி ஃபார்வர்ட் ரூல் அப்படின்றது. இன் கேஸ் ஆஃப் அன்ஃபில்ட் வேகன்சி இஸ் வேலிட். ஓகேவா? பட் இது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாரி நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்றீங்க இல்லையா? அது பண்ணும்போது, இட் ஷுட் நாட் வயலேட் 50% ரூல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து பின்னாடி ரிவைஸ் பண்ணப்பட்டுச்சு. மாத்திட்டாங்க பின்னாடி. ஆனா சுப்ரீம் கோர்ட் குடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல 50% ரூல நீங்க மீறிறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். அப்பதான் உங்களுக்கு புரியும். எப்படி இத வயலேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் வந்து வேகன்சி உருவாகுது. ஒரு 500 சீட் வந்து வேகன்சி கிரியேட் ஆகுது. அப்ப என்ன பண்ணுவாங்க, போன வருஷத்துல 8 சீட் மீதி இருக்கு இல்லையா? அன்ஃபில்ட் வேகன்சியா 8 சீட் இருக்கு இல்லையா? அப்போ பிளஸ் 8 அப்படின்னு சொல்லிட்டு 508 சீட் அப்படின்றது வேகன்சியா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப நியாயப்படி இந்த 50% ரிசர்வேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அப்படி பண்ணும்போது ரிசர்வேஷன்ஸ்ல மேக்ஸிமம் நீங்க கொண்டு வரக்கூடிய நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளவா இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, இதுல 508ல 50% அப்படின்றது 254 தான். 254 சீட்ஸ் தான் நீங்க ரிசர்வேஷன்ஸ்ல கொண்டு வர முடியும். ஓகேவா? இதுதான் வந்து வேலிட். சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஜட்ஜ்மெண்ட் படி இதுதான் வேலிட். ஆனா நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அந்த வருஷத்துல ஒரு 500 சீட் இருக்கு. அப்ப அந்த வருஷத்தோட 50% ரிசர்வேஷன்ஸ் அப்படின்னா 250 சீட்டு. அதுக்கு முன்னாடி வருஷத்துல 8 சீட் வந்து வேகன்சி அன்ஃபில்டு வேகன்சியா நிரப்பப்படாத சீட்டாக இருக்கு அப்படின்றத இங்க இன்க்ளூட் பண்ணி இதோட சேர்த்து 258 சீட்டாக நீங்க ரிசர்வேஷன்ஸ்ல கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வந்தா இது 50% இடஒதுக்கீட தாண்டி போயிருது. ஓகே 254 தான் மேக்ஸிமம் 50% ரிசர்வேஷன்ல வருது. அத தாண்டி 4 சீட் எக்ஸ்ட்ராவா போயிருது அப்படின்றதுனால, அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வேலிட். சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஜட்ஜ்மெண்ட் படி இது வேலிட். இந்த மாரி 258 அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா, அது இன்வேலிட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா பின்னாடி பார்லிமெண்ட் அதுக்கப்புறமா சட்டங்கள் இயற்றும்போது, இவங்க வந்து இத மாத்திட்டு, இது தனியாவே நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. லைக் இந்த 258 அப்படின்றது வேலிடா இருக்கும். 254 அப்படின்றது வராது. அப்படின்ற மாரி அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த பாயிண்ட் பொறுத்தவரைக்கும் சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா, நீங்க அடுத்த வருஷத்துக்கு இந்த கேரி ஃபார்வர்ட் அன்ஃபில்டு வேகன்சிய நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்றீங்க அப்படின்னா, அத நீங்க மொத்தமா சேர்த்துக்கணும். அந்த வேகன்சியோட இத முதல்லயே ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அதுல 50% நீங்க ரிசர்வேஷன் கோட்டாவுக்கும், 50% ஜெனரலுக்கும் நீங்க அப்ளை பண்ணணுமே தவிர, இந்த தனியா நீங்க வந்து ஆட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை நான் சொன்ன எக்ஸாம்பிள் புரியலன்னா, மறுபடியும் நீங்க ரிவைண்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா புரியும். அண்ட் அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாருங்க. பெர்மனன்ட் ஸ்டாச்சுட்டரி பாடி should be established to examine complaints of over inclusion and under inclusion in the list of OBC அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து நிரந்தரமாக ஒரு பாடிய நீங்க ஸ்டாச்சுட்டரி பாடிய வந்து உருவாக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிரந்தர குழுவ வந்து உருவாக்கணும். பார்லிமெண்ட்ல வந்து நெறைய குழுக்கள் இருக்கு. ஸ்டாண்டிங் கமிட்டி, ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படிலாம் இருக்கும். ஸோ நிரந்தரமான ஒரு அமைப்பு, ஒரு குழு வந்து ஒரு பேனல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த குழு வந்து இந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்காகவே நீங்க உருவாக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டைம் டூ டைம் இந்த ஓபிசி கேட்டகரியில நீங்க லிஸ்ட் குடுத்துருக்கீங்க இல்லையா? இத்தன வகுப்பினர்கள் வந்து பின்தங்கி இருக்காங்க. சமுதாய ரீதியாகவும், படிப்பின் ரீதியாகவும் பின்தங்கி இருக்காங்க. நீங்க ஒரு லிஸ்ட் குடுக்குறீங்க. அந்த லிஸ்ட்ல வந்து ஓவரா இன்க்ளூட் பண்ணிறக்கூடாது. அதே நேரத்துல தேவைப்படுறவங்கள நீங்க இன்க்ளூட் பண்ணாமலும் விட்டுறக்கூடாது. ஓகே 2மே நடக்கும். தேவைப்படுறவங்கள இன்க்ளூட் பண்ணாம விடுவாங்க. தேவையில்லாதவங்கள உள்ள சேர்த்துப்பாங்க. இந்த மாரி ஓவர் இன்க்ளூஷன், அண்டர் இன்க்ளூஷன்ஸ்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த டைம் டூ டைம் செக் பண்ண பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா, இந்த ஸ்டாச்சுட்டரி பாடிக்கு இருக்கு. இதுக்காகவே இந்த லிஸ்ட்ல வரக்கூடியவங்கலாம் தகுதியுள்ளவர்களா? சோஷியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் தானா? இல்ல இந்த மாரி பின்தங்கி இருக்கிறவங்க இதுக்குள்ள வராம இருக்காங்களா? அப்படின்றத எக்ஸாமின் பண்ணி, இத ப்ராப்பரா இந்த லிஸ்ட்ட மெயின்டெயின் பண்ணக்கூடிய பொறுப்பு வந்து இந்த ஸ்டாச்சுட்டரி பாடி கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் குடுக்குறாங்க. ஸோ இந்த 5 இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்மே சுப்ரீம் கோர்ட் மண்டல் கேஸ்ல 1992ல குடுத்த இம்பார்ட்டன்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட்.
ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த 5 ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எல்லாத்தையுமே மையமா வச்சு கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, இப்போ நம்ம பார்க்க போற ஃபாலோயிங் ஸ்டெப்ஸை வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக கவர்மெண்ட் வந்து சில நடவடிக்கைகள் எடுத்திருப்பாங்க. With regard to the above rulings of the Supreme Court, the government has taken the following actions. என்ன ஆக்ஷன்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ராம் நந்தன் கமிட்டி அப்படின்னு ஒன்று அப்பாயிண்ட் பண்ணி இந்த கிரீமி லேயர் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் யாருன்றதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. எக்கனாமிக் கிரைட்டீரியாவை மையமாக வச்சு யாரெல்லாம் ஓபிசி கேட்டகரியில் கிரீமி லேயராக கன்சிடர் பண்ணணும், நான் கிரீமியாக யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி உருவாக்குறாங்க. அவங்களுடைய பேர் வந்து ராம் நந்தன் தலைமையில் உருவாக்குறதுனால ராம் நந்தன் கமிட்டி அப்படின்ட்டு ரொம்ப ஃபேமஸான கமிட்டி இது. ஸோ இந்த கமிட்டி வந்து தங்களோட ரிப்போர்ட்டை 1993 கொடுக்குறாங்க. அதை மையமாக வச்சு தான் எக்கனாமிக் கிரைட்டீரியாவை எடுத்து ஆனுவல் இன்கம் அப்படின்றத லெஸ் தென் 1 lakh இருக்கிறவங்க வந்து நான் கிரீமியாகவும், மோர் தேன் 1 lakh இருக்கிறவங்க கிரீமியாகவும் வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் அவங்க ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ராம் நந்தன் கமிட்டி மெயினாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது எதுக்குன்னா, கிரீமி லேயரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணப்படுறது. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இதை மையமாக வச்சு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி உருவாக்கணும் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்காகவே நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வேர்ட் கிளாஸ் அப்படின்னு ஒரு கமிஷனை நிரந்தரமாக உருவாக்குறாங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வேர்ட் கிளாஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1993 பை அன் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட். பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை ஆக்ட் மூலயமா இந்த நேஷனல் கமிஷனை உருவாக்குறாங்க. நம்மளோட கான்ஸ்டியூஷனல் பாடி இது. ஸோ கான்ஸ்டியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்லாம் நமக்கு நிறைய கேட்டகரி இருக்கு. ஸோ ஒரு பார்லிமெண்ட் வந்து ஆக்ட் மூலயமா நமக்கு ஒரிஜினலா இருக்கிறது எல்லாமே கான்ஸ்டியூஷனல் பாடியில வந்துடும். ஒரு ஆக்ட் மூலயமா ஒரு கமிஷனை உருவாக்குறாங்கன்னா அது இந்த கமிஷன் பேக்வர்ட் கிளாஸ்ல வந்துடும். ஸோ அது ஒன் ஆஃப் தி கமிஷன். நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்டு கிளாஸ் 1993 பாராளுமன்றம் ஒரு சட்டத்தின் மூலியமாக அது உருவாக்கப்படுது. ஸோ இவங்களுடைய மெயின் வேலை என்னன்னா, முன்னாடி சொன்ன அதே தான், ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதே விஷயம் தான் இங்கேயுமே. அண்டர் இன்க்ளூஷன், யாரையாவது சேர்க்காம விட்டாங்கன்னா அதை ஐடென்டிஃபை பண்றது, தேவை இல்லாதவங்க தகுதி இல்லாதவங்கள உள்ள சேர்த்துருந்தாங்கன்னா அவங்கள வந்து வெளியில அனுப்புறது, ஓவர் இன்க்ளூஷன். நான் இன்க்ளூஷன் அப்படின்றது ஓகேவா. ஸோ நான் இன்க்ளூஷன் அப்படின்னா உள்ள சேர்க்காம இருக்கிறது நான் இன்க்ளூஷன். தேவையில்லாதவங்க உள்ள சேர்த்திருந்தாங்கன்னா அது ஓவர் இன்க்ளூஷன். தேவை உள்ளவங்கள உள்ள சேர்த்திருப்பாங்க, ஆனா அதுல எல்லா பிரிவினருமே கவர் ஆயிருக்காது. உட்பிரிவுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உட்பிரிவுகள் எல்லாமே வந்து கவர் ஆயிருக்காது. அது வந்து அண்டர் இன்க்ளூஷன், உள்ள இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா முழுமையா இருக்க மாட்டாங்க. அது வந்து அண்டர் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவங்க எல்லாரையுமே எக்ஸாமின் பண்ணி அந்த லிஸ்ட்டை வந்து ப்ராப்பரா நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் இவங்களுடைய மெயின் வேலை. ஆஃப் எனி கிளாஸ் ஆஃப் சிட்டிசன் இன் தி லிஸ்ட் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸ் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் ஜாப் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இது வந்து இரண்டாவதாக கவர்மெண்ட் பார்லிமெண்ட் வந்து சட்டம் மூலயமா கொண்டு வந்தது. மூணாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமெண்ட்மெண்ட் மூலயமா ஒரு புதுசாக ஒரு ஆர்டிகல் வந்து இன்க்ளூட் பண்றாங்க. லேட்டர் 102nd Amendment Act of 2018 conferred a constitutional status on the commission and also enlarged its function. So National Commission for Backward Class அப்படின்றது முன்னாடி வந்து முழுமையான ஒரு கமிஷனா இல்லை. பின்னாடி 2018 102nd Amendment Act பாஸ் பண்ணி ஆர்டிகல் 338 கீழே ஒரு சப்டிவிஷன் பின்னு உருவாக்கி அது மூலயமா அரசியலமைப்புக்கான ஒரு அந்தஸ்தாக இது கொடுக்கப்படுது. ஸோ பேக்வர்ட் கிளாஸ் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு ஒரு அந்தஸ்து இது மூலயமா தான் கொடுக்கப்படுது. எந்த ஆர்டிகல் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்குன்னு கேட்டாங்கன்னா 338B. ஸோ இந்த 338Bல என்ன இருந்துச்சுன்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் 338Bல வந்து இது சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ சேர்க்கப்பட்ட அமெண்ட்மெண்ட்டும் இயரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 102nd Amendment Act of 2018. ஸோ நமக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்தா மட்டும்தான் அவங்களுடைய பவர்ஸ் வந்து அதிகரிக்கும், அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் அதுவும் அதிகமாக செய்ய முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவே இதுக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து மூன்றாவது விஷயம் என்னன்னா, இங்கே தான் நம்ம மெயின் கண்டென்ட் குள்ள வரோம். இப்போ in order to nullify the ruling with regard to reservations in promotion, 77th Amendment Act was enacted in the year 1995. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ரொமோஷன்ஸ்ல நாங்கள் ரிசர்வேஷன்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டோம், இனிஷியல் அப்பாயின்மெண்ட்ல மட்டும் தான் நீங்கள் ரிசர்வேஷன்ஸ் கொண்டு வர முடியும், ப்ரொமோஷன்ஸ்ல கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க இல்லையா.
ஒருவேளை நீங்க ப்ரொமோஷன்ஸ நடைமுறைப்படுத்தினவங்களா படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா 1995 வரைக்கும் அத நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேல நீங்க அத கன்டின்யூ பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த 77த் அமெண்ட்மென்ட்ட போட்டு இத நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். இந்த புரமோஷன்ஸ் அப்படின்ற விஷயத்திலயும் ரிசர்வேஷன்ஸ் வந்து வேணும் அப்படின்றதுக்காக, புதுசா ஒரு அமெண்ட்மென்ட்ட உருவாக்கி 1995ல இத சேஞ்ச் பண்றாங்க. அத சேஞ்ச் பண்றதுக்காக புதுசா ஒரு ஆர்டிக்கிள இன்க்ளூட் பண்றாங்க. 16(4) கீழ ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி 2 சப்டிவிஷன்ஸ் வந்து ஆட் பண்றாங்க. ஸோ தான் 16(4)A அப்படின்னு சொல்லக்கூடியது. So it added a new provisions in Article 16 that empowers the state to provide for reservations in promotion of any services under the state in favor of SC and ST. ஸோ பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது பழங்குடியினர் மக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, SC and ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், அந்த பழங்குடியின மக்களுக்கு மட்டும் இந்த ப்ரொமோஷன்ஸ்ல நீங்க ரிசர்வேஷன்ஸை கொண்டு வரலாம். பதவி உயர்வுல அவங்களுக்காக மட்டும் நீங்க ரிசர்வேஷன்ஸ் கொண்டு வரலாம், மற்றவங்களுக்கு வேண்டாம். எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு மட்டும் நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இதை அப்டேட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இனிஷியல் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து ப்ரொமோஷன்ஸ்ல ரிசர்வேஷன்ஸ் இடஒதுக்கீடே இருக்கக்கூடாது, பதவி உயர்வுல இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. பட் பின்னாடி அவங்க எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு மட்டும் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 77th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா இதை அப்டேட் பண்றாங்க. ஸோ அதுக்காக ஆட் பண்ணப்பட்டது தான் ஆர்டிகிள் 16(4)A அப்படின்றது. ஸோ இன்னைக்கு நடைமுறையில பதவி உயர்வுக்கான இடஒதுக்கீடு இருக்கு. ஆனா அது வெறும் எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு மட்டும் தான் ஃபேவரா பண்ணியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 85th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2001. மறுபடியும் வந்து இந்த எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க, பதவி உயர்வுக்கான இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க. அதை நீங்க எப்படி கொடுக்கணும் அப்படின்னா சீனியாரிட்டி அடிப்படையில் தான் கொடுக்கணும். வயதில் முதியவர் இருப்பாங்க இல்லையா, யார் வந்து அந்த வேலை செய்யக்கூடியதுல சீனியாரிட்டி இருப்பாங்க, சீனியாரிட்டி பேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமா யாரும் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ, வயது உடையவர்கள் இருப்பாங்களே, அந்த சீனியாரிட்டி பேசஸ்ல தான் நீங்க அவங்களுக்கான இடஒதுக்கீடு, பதவி உயர்வுக்கான இடஒதுக்கீடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 85th அமெண்ட்மெண்ட்ல இதை அப்டேட் பண்றாங்க. ஸோ நம்ம ஜென்ரலா சொல்லிட்டோம், அதை யாருக்கு கொடுக்கறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா, அப்படி வரும்போது யார் அதுல சீனியாரிட்டியா இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பதவி உயர்வை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 85th அமெண்ட்மெண்ட் மூலயமா ஒரு சேஞ்சஸை கொண்டு வராங்க, ஒரு அப்டேஷன் கொண்டு வராங்க. In the case of promotion by virtue of rule of reservation for the government servants belonging to SC and ST with retrospective effect from June 1995. ஸோ இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங், ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் ஃப்ரம் ஜூன் 1995 அப்படின்னா அந்த டைம்ல தான் 77th அமெண்ட்மெண்ட் மூலியமா இந்த சேஞ்சே கொண்டு வரப்பட்டது. ஸோ 1995லேருந்து கணக்கெடுக்கும் போது அதில் யார் சீனியாரிட்டியா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ப்ரொமோஷன்ஸை நீங்க கொடுங்க. ஸோ ஒரு ப்ரொமோஷன் இருக்கு, ஒரு பதவி உயர்வு நீங்க கொடுக்க போறீங்க, ரிசர்வேஷன் படி கொடுக்க போறீங்க. ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு 3 பேர் வந்து தகுதியுடையவர்களா இருக்காங்க பதவி உயர்வுக்கு அப்படின்னா அது நம்ம ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும்னு வரும்போது அந்த 3 பேர்ல யாரு வந்து சீனியரா இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு அடிப்படையில நீங்க ப்ரொமோஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து 1995லேருந்து அவங்களோட சீனியாரிட்டியை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ 1995லேருந்து பார்க்கும்போது யார் அதில் சீனியராக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த இடஒதுக்கீடை கொடுங்க, பதவி உயர்வை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 85th அமெண்ட்மெண்ட் மூலியமா இந்த சேஞ்சை கொண்டு வராங்க. ஸோ ஆர்டிகல் 16(4)A 2 அமெண்ட்மெண்ட் இருக்கு. ஒன்று 77th அமெண்ட்மெண்ட், அது மூலயமா ப்ரொமோஷன்ஸ்ல இடஒதுக்கீடு இருக்கு, வெறும் எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு மட்டும் அப்படின்றத கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா 85th அமெண்ட்மெண்ட்ல அதே விஷயம் வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் தான் கொடுக்கணும், 1995லேருந்து கணக்கெடுத்து யார் அதில் சீனியரா இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த இடஒதுக்கீடை கொடுங்க அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16(4)B அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்னன்னா, இந்த ரூலிங் வித் ரிகார்ட் டு பேக்லாக் வேகன்சி வாஸ் நல்லிஃபைடு பை 81st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேக்லாக் வேகன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, கேரி ஓவர் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இட் ஆடட் another new provision in Article 16 that empowers a state to consider unfilled reserved vacancy of a year as a separate class of vacancy to be filled up in any succeeding year or years அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் முன்னாடி சொன்ன அதே விஷயம் தான், ஒரு 8 வேகன்சி வந்து போன வருஷம் வந்து ஃபில் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த 8 ரிசர்வேஷன் சீட்டை தனியாகவே வச்சுக்கலாம். அதை நீங்கள் அந்த டோட்டல் வேகன்சியோட சேர்த்து அதில் 50% இடஒதுக்கீடு அப்படின்லாம் நீங்கள் ஸ்பிளிட் பண்ண வேண்டாம். அந்த 8 வேகன்சி ஃபில் ஆகாமல் இருக்குது, அன்ஃபில்ட் வேகன்சியாக இருக்குன்னா அதுக்கு அடுத்த வருஷமோ இல்லை அதுக்கு அடுத்த வருஷமோ, அடுத்த வருஷம் தான் பண்ணி ஆகணுன்ற அவசியம் இல்லை,
மேபி a இயர் ஆர் இயர்ஸ், அதுக்கு தான் அது மீனிங். இப்போ 2021ல இருக்கும். ஒரு 10 சீட் வந்து அன்ஃபில்டு வேகன்சியா இருக்கு. ஃபில் பண்ணாம வச்சிருக்காங்க. ரிசர்வேஷன் சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணாம வச்சிருக்காங்கன்னா, அது இங்க 2022லயும் ஃபில் பண்ணலாம். 2023லயும் ஃபில் பண்ணலாம். எப்போ உங்களுக்கு தேவை இருக்கோ, அப்ப நீங்க அத ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க தனியாவே அத ஃபில் பண்ணிக்கலாம். நீங்க டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சியோட இந்த 10 சீட்ட ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் 50% ரிசர்வேஷன்ஸ நீங்க ஸ்ப்ளிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. தனியாவே நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ட மாத்தி இவங்க வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. 16(4)B அப்படின்னு சொல்லி அதுல இது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ சுப்ரீம் கோர்ட் குடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல கேரி ஓவர் அப்படின்ற அந்த பேக்லாக் வேகன்ஸ்லயும் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதே தான் 50% ரிசர்வேஷன சேஞ்ச் பண்ணது. ஸோ அவங்க என்னெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் குடுத்தாங்களோ, அந்த எல்லா ஜட்ஜ்மெண்ட்டுக்குமே இவங்க வந்து நடைமுறைப்படுத்துறப்போ, சில மாற்றங்களை ஏற்படுத்தி நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுதான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும், நம்மளுடைய கவர்மெண்ட்டோடைய இனிஷியேட்டிவுமே மேட்ச் பண்ணி குடுத்த கன்டென்ட். ஸோ இப்போ லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, such class of vacancy are not to be continued with the vacancy of the year in which they are being filled up to determine the ceiling of 50% reservation. ஸோ அந்த மாதிரி கண்டினியூ பண்ணணும், கம்பைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் சொன்ன அதே விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த வருஷம் வரும்போது டோட்டல் வேகன்சியோட இந்த அன்ஃபில்டு வேகன்சி நீங்கள் கம்பைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதை நீங்கள் தனியாகவே வச்சு செப்பரேட் வேகன்சியாகவே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலியமா இந்த 50% சீலிங் ஆன் ரிசர்வேஷன் இன் பேக்லாக் வேகன்சி அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க இல்லையா, அது இல்லை அப்படின்ற மாதிரி முடிவு கொண்டு வராங்க. ஓகேவா? சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இல்லை, அது நீங்க தனியாவே செப்பரேட் வேகன்சியாவே ட்ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் மீன் அந்த அப்டேஷன் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து 76th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1994. ஸோ நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்தோம். 1963 ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து 50% கிட்ட தான் இருக்கணும். அதுக்கு மேல போச்சுன்னா அது அன்கான்ஸ்டியூஷனலா மாறிடும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க இல்லையா. அது வந்து சில இடங்கள்ல அன்எக்ஸ்பெக்ட் இல்லைன்னா வந்து தேவைப்படக்கூடிய இடத்துல வந்து நீங்க மாத்திக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டும் இருந்துச்சு. அந்த பாயிண்ட் படி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 50% ரிசர்வேஷனை இன்க்ரீஸ் பண்ணி 69% இடஒதுக்கீடை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 100 வேகன்சி அனௌன்ஸ் பண்றாங்கன்னா அதில் 69 சீட் வந்து ரிசர்வேஷன்ஸ்க்கே போயிடும். எந்தெந்த வகுப்பினர்களுக்கு அப்படின்ற மாதிரி பிரிவினை ஏற்படுத்தி அதுலேயே 69 சீட்டை விட்டுருவாங்க. பேலன்ஸ் இருக்கிற 31 சீட்டு மட்டும் தான் ஜென்ரல் கேட்டகரிக்கே வரும். ஸோ 76th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1994 has placed the Tamil Nadu Reservation Act of 1994 in the 9th schedule அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 9வது அட்டவணை நம்ம எல்லாருக்கும் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து இதை சேர்க்குறாங்க. ஏன் சேர்க்குறாங்கன்னா அதில் சில விஷயங்கள் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படாத விஷயங்கள் அப்படின்னு இருக்கும். ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூனா நம்ம கோர்ட் மூலியமா நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த விஷயங்கள் வந்து மறு ஆய்வு அப்படின்னு சொல்லக்கூடியது நீதிமன்ற மறு ஆய்வு வந்து இல்லாம நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஒரு பாதுகாப்பு இந்த சட்டத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால, இந்த ரிசர்வேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த அமெண்ட்மெண்ட் மூலியமா அதை 9th ஷெட்யூல்ல இன்க்ளூட் பண்றாங்க. ஸோ 76th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1994 has placed தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட் ஆஃப் 1994 in the 9th ஷெட்யூல். ஏன் அதை சேர்க்கிறாங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூல இருந்து அதை பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றதுனால 9th ஷெட்யூல்ல சேர்க்கிறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 69% இடஒதுக்கீடு வந்து இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இது வந்து 1994 படி இருக்கக்கூடிய நிலவரம். தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ், ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஆக்ட் 1994. ஸோ ரொம்ப லென்த்தியான ஒரு ஆக்டோட பேர் இது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த ரிசர்வேஷன்ஸ்ல 50% இல்லாமல் 69% அது நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படாமல் இருக்கணுன்றதுனால ஒரு அமெண்ட்மெண்ட்டை ஏற்படுத்தி 9வது அட்டவணையில் அதை சேர்த்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை எப்படியெல்லாம் கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இதோட நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எப்படியும் வந்து 1 hour வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேபி 5 minutes வேணா கம்மியாக இருந்திருக்கலாம். ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்ஸும் ரிமெம்பரில் ரொம்ப கிளியராக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மேபி நம்ம இது வரைக்கும் பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். ஸோ எதுக்குமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஓகே. ஓகேவா? அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம பார்க்கும் போது உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும். புரியாமல் இருந்தால் தான் பிரச்சனை. ஸோ புரியல அப்படின்னா அந்தந்த பாயிண்ட் புரிகிற வரைக்கும் மறுபடியும் ஒரு 3 times கேளுங்க. ஏன்னா சிலருக்கு வந்து ஒரே நேரத்தில் புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ எனக்கே வந்து நான் ஒரு பாயிண்ட் படிக்கிறேன்னு வைங்களேன், எனக்கு புரியல அப்படின்னா
நான் 3 டைம்ஸ் அத ரீட் பண்ணுவேன். ரீட் பண்ணும்போது எனக்கு அது புரிஞ்சிரும். அப்படி இல்லன்னா, லைக் சம்டைம்ஸ் ஒரு சின்ன கேப் எடுத்துட்டு, அத நான் பார்ப்பேன். அப்ப எனக்கு டக்குன்னு புரிஞ்சிரும். ஸோ எனக்குமே அந்த சிச்சுவேஷன்ஸ் வரும். நான் அந்த டெக்ஸ்ட் புக்க வந்து மோர் தென் 3 டைம்ஸ் ஃபுல்லாவே ரீட் பண்ணியிருந்தாலுமே கூட, சில நேரங்கள்ல சில சென்டென்ஸ பார்க்கும்போது கம்ப்ளீட்டா அதனுடைய மீனிங்க கிராஸ்ப் பண்ண முடியாது. ஸோ 100% அதோட எக்ஸாக்ட் மீனிங் எனக்கு வேணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அத நான் 3 முறையாவது நான் வந்து அத படிப்பேன். ஸோ அந்த மாரி படிக்கும்போது தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு நான் வந்து கிளாரிட்டியா சொல்லிக் குடுக்க முடியுது. ஸோ அதனால உங்களுக்கு ஏதாச்சும் நான் சொல்லிக் குடுக்கும்போது புரியல அப்படின்னா, பாஸ் பண்ணி, ரீவைண்ட் பண்ணி ஒரு 3 முறையாவது கேளுங்க. கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பா உனக்கு புரிஞ்சிரும். அப்படியும் புரியல அப்படின்னா, நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம். அதுக்குண்டான வாய்ஸ் நோட் நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் டூ ரிமெம்பர்ல இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஸோ கொஞ்சம் டிப்பிக்கலான ஒரு நோட்ஸ் டூ பாயிண்ட்ஸ் டூ ரிமெம்பர் தான். ஏன்னா கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். நான் சொன்ன மாதிரி இத நான் 3 டிவிஷன்ஸா உங்களுக்கு நான் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து மண்டல் கமிஷன் எப்படி உருவாக்குனாங்க? அவங்களுடைய ரிப்போர்ட், ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் என்னது? என்னென்ன மாதிரி கவர்ன்மெண்ட் எப்போ வந்தாங்க? இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துரலாம். அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட் குடுத்த ஜட்ஜ்மெண்ட் மண்டல் கேஸ்ல என்ன? கவர்ன்மெண்ட் அத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? சைட் பை சைடு அத நம்ம பார்த்துட்டோம்னா, கிளியரா நமக்கு புரிஞ்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மண்டல் கமிஷன். ஸோ மெயினா இது எதுக்காக கொண்டு வந்தாங்க மண்டல் கமிஷன் அப்படின்னா, ரிசர்வேஷன் ஃபார் socially and educationally backward class. இவங்களுக்காக கொண்டு வரப்பட்டதான் மண்டல் கமிஷன். ஸோ இந்த கேட்டகரிக்காக முதலா உருவாக்கப்பட்ட கமிஷன் என்ன? ஃபர்ஸ்ட் கமிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்கா கலிர்கர். ஸோ 1953ல இந்த கமிஷன் உருவாக்கப்படுது. இவங்களுடைய ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறமா 1955ல சப்மிட் பண்றாங்க. ஸோ பெரிய அளவுல இவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா திருப்பி மறுபடியும் ஒரு செகண்ட் கமிஷன் வந்து ஜனதா பார்ட்டி பவருக்கு வந்த உடனே கொண்டு வராங்க. ஸோ பிபி மண்டல் அப்படின்றவரோட தலைமையில 1979ல இந்த கமிஷன் வந்து உருவாக்கப்படுது. 2 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்களுடைய ரிப்போர்ட்டை 1980ல சப்மிட் பண்றாங்க. ஓகேவா? இதான் நம்ம வந்து பார்த்த விஷயங்கள். ஸோ இதுல வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 3743 கேஸ்ட் வந்து இவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. ஓகேவா? as the most backward class. backward class as well as most backward class 3743 caste வந்து இவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. இவங்க எல்லாருமே நம்ம இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய கேட்டகரிக்குள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் படி இது வந்து 52% பாப்புலேஷன்ஸை வந்து டச் பண்ணுது. டோட்டல் ஓவரால் இந்தியாவோட பாப்புலேஷன்ல இந்த 3743 கேஸ்ட்டை சேர்ந்த மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க மொத்தமா நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா நம்மளுடைய பாப்புலேஷன்ல அவங்களே 52% ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன்ல வந்துடுறாங்க. ஸோ அதனால இவங்க என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு ரிசர்வேஷன் அப்படி நம்ம கொடுக்கணும். எவ்வளோ சதவீதம் கொடுக்கணுன்றதான் இப்போ பிரச்சனை. அப்போ எஸ்சி அண்ட் எஸ்டியை எக்ஸ்க்ளூட் பண்ணி பார்க்கும்போது 27% ரிசர்வேஷன்ஸ் வந்து ஓபிசிக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க. 27% ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசி. ஸோ இதுல வந்து நம்ம எஸ்சி அண்ட் எஸ்டியை இன்க்ளூட் பண்ணும்போது 50% அப்பர் லிமிட்டை இது ஈக்குவலைஸ் பண்ணிடும். ஸோ 27% ஃபார் ஓபிசி பிளஸ் அதோட சேர்த்து நமக்கு அதர் பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, லைக் எவ்வளோனா 23% எடுத்துக்கலாம் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி. இதை சேர்க்கும் போது நமக்கு இந்த அப்பர் லிமிட்டான 50% அப்படின்றத நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து ரஃப் ஃபிகர் தான். இது வந்து ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான், எஸ்சி அண்ட் எஸ்டியை சேர்த்து தான் ரஃப் ஃபிகரை சொல்லியிருக்கேன். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 1963ல கொடுக்குறாங்க இல்லையா, சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த அப்பர் லிமிட்டான 50% தாண்டி போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணும்போது நம்ம 27%ஆவது கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க டோட்டல் பாப்புலேஷன்ல 52% அவங்க தான் இருக்காங்கன்றதுனால நம்ம 27% இடஒதுக்கீடு ஓபிசி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ இப்படிதான் அவங்க வந்து இதை ஜஸ்டிஃபை பண்ணாங்க. ஏன் நாங்கள் இந்த 27 சூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அதுதான். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, லைக் 1990ல வந்து இவங்களுடைய கவர்மெண்ட் வந்து 1980ல ஃபால் ஆயிரும், ஜனதா பார்ட்டி கவர்மெண்ட் ஃபால் ஆயிரும்.
அதுக்கப்புறம் மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் ஃபால் ஆனதுக்கப்புறமா இந்திரா காந்தி மேம் வருவாங்க. ஸோ, அது நம்ம பார்த்துட்டோம். ஸோ, அதனால எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 1990ல தான் மறுபடியும் இந்த கேஸ வந்து லைக் விபி சிங் கவர்மெண்ட் விபி சிங் கவர்மெண்ட் வந்து இத மறுபடியும் எடுக்குறாங்க. எடுத்து இத இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. 27% ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசி அப்படின்றத டிக்ளேர் பண்றாங்க. ஓகேவா? அதுவரைக்கும் அவங்க டிக்ளேர் பண்ணாம இருந்துச்சு. லைக் பேப்பராவே இருந்துச்சு. ரிப்போர்ட்டாவே இருந்துச்சு. நாங்க 27% ரிசர்வேஷன் ஓபிசிக்கு குடுக்க போறோம் அப்படின்றத அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்படி டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த கவர்மெண்ட் வருது. அதுக்கு அடுத்த வருஷம் 1991ல நரசிம்மராவ் கவர்மெண்ட் வராங்க. ஸோ அவங்க வந்து இந்த 27% ரிசர்வேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதோட சேர்த்து 2 விதமான மாற்றங்கள வந்து சஜெஸ்ட் பண்றாங்க. 2 சேஞ்சஸ். என்னன்னா, ஒண்ணு வந்து இந்த ஓபிசிக்குள்ளேயே புவரஸ்ட் பெர்சன் இருப்பாங்க இல்லையா? புவரஸ்ட் செக்ஷன் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு பீரியாரிட்டி குடுக்கணும். முன்னுரிமை குடுக்கணும் அப்படின்ற மாரி குடுத்தாங்க. இத நீங்க வந்து எக்கனாமிக்கல் அடிப்படையில நீங்க தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு வந்து ஜெனரல் கேட்டகரில ரிசர்வேஷன்ஸ்குள்ளேயே வராதவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்கள்ல எக்கனாமிக்கலா யார் புவரா இருக்காங்களோ, எக்கனாமிக்கலி புவரஸ்ட் செக்ஷன் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு நீங்க குடுக்கணும் அப்படின்றத சஜெஸ்ட் பண்றாங்க. இந்த 2 சேஞ்சஸுமே நரசிம்மராவ் கவர்மெண்ட் குடுத்த சேஞ்சஸ் தான். ஓகேவா? இத சுப்ரீம் கோர்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? அத அக்செப்ட் பண்ணாங்களா? இல்லையா? அப்படின்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா 1992ல ஃபேமஸ் கேஸான இந்திரா சஹானி கேஸ். அத வந்து நம்ம மண்டல் கேஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்திரா சஹானி கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. ஸோ இந்த மாரி ரிசர்வேஷன்ஸ் இருக்கா? இல்லையா? எவ்வளோ தூரம் நீங்க இத இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் வந்து ஃபைல் ஆகுது. ஸோ அந்த கேஸோடைய ஜட்ஜ்மெண்ட்ட பேஸ் பண்ணி ஆர்டிகிள் 16(4) சேலஞ்ச் பண்ணி தான் அந்த கேஸே ஃபைல் ஆகுது. அதுபடி ரிசர்வேஷன்ஸ் இருக்கா? இல்லையா? ஓபிசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா சஹானி கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா அத பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் குடுத்தாங்கன்றத பார்க்கணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய தீர்ப்புகள் என்ன இருந்துச்சு? அத கவர்மெண்ட் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? அப்படின்றத பார்க்கணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கன்டென்ட். நான் 3 டிவிஷன் தான் ஸ்ப்ளிட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் டிவிஷன்ஸ் இங்க ஃபில் ஆயிருச்சு. ஸோ நீங்க சோஷியல் எஜுகேஷனலி பேக்வர்ட், ஃபர்ஸ்ட் கமிஷன் எப்போ உருவாக்குனாங்க? செகண்ட் எப்போ? ரெஸ்பெக்டிவ் இயர்ஸ்லாம் என்ன? எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ஸோ இயர்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ் வெல் அஸ் இந்த நேம்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நேம்ஸ் எல்லாத்தையுமே நான் ஹைலைட் பண்றேன். ஓகேவா? அந்த நேம்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். அட் தி சேம் டைம் இயர்ஸும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 1953, 55, 79, 1980 அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா 1990, 91 அண்ட் 92. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் இயர்ஸ். இதுவும் நீங்க நோட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது பார்ப்போம். ஸோ நான் வந்து இங்க டேபுலேஷன் மாரி குடுக்குறேன். ஸோ தட் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இது லைன் மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதா தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன? ஸோ 5 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இட் ரிஜெக்டட் 10% ரிசர்வேஷன் poorest section ஆஃப் ஜெனரல் கேட்டகரி. ஓகேவா? அப்ப அந்த பொது பிரிவினர்ல யாரெல்லாம் எக்கனாமிக்கலா பின்தங்கி இருக்காங்களோ, அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி நரசிம்மராவ் கவர்மெண்ட் சஜெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அத வந்து இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா,
27% ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசியை வேலிட் பண்ணிட்டாங்க. 27% ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசி வேலிட் அப்படின்னு சொல்லியாச்சு. பட் இதுல வந்து ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணாங்க. என்னன்னா கிரீமி லேயரை நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணி ஆகணும். பட் creamy layer have to be excluded. அந்த ஓபிஎஸ்ல இருந்து அதை நீங்க ஸ்பிட் பண்ணிடணும். நான் கிரீமி மட்டும் தான் 27% ரிசர்வேஷன்ஸ்ல வருவாங்க அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியாச்சு. அடுத்து அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா நோ ரிசர்வேஷன்ஸ் இன் ப்ரொமோஷன்ஸ். நோ ரிசர்வேஷன்ஸ் ஃபார் ப்ரொமோஷன். இனிஷியல் அப்பாயின்மெண்ட்க்கு மட்டும்தான் நீங்க வந்து ரிசர்வேஷன்ஸ் வந்து கொண்டு வரணும். ஒருவேளை நீங்க ரிசர்வேஷன்ஸ் கொண்டு வர மாதிரி லைக் ஆல்ரெடி நீங்க அப்ளை பண்ணி வச்சிருந்தீங்க, ப்ராசஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா 1997 வரைக்கும் வேணா நீங்க அதை வந்து கொண்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க அதை கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் இனிஷியலா கொடுத்துட்டாங்க. ஸோ 1992ல கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் இது. ஸோ 5 இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1997 வரைக்கும் அதை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா லைக் டோட்டல் ரிசர்வேஷன் கோட்டா வந்து should not exceed 50%. Total reservation should not exceed 50%. ஸோ ஒரு எக்ஸப்ஷனலான சிச்சுவேஷன்ல அதை நீங்க எக்ஸ்ட்ரா கொண்டு வரலாம். பட் 99% வந்து பாத்தீங்கன்னா இது நீங்க இந்த லிமிட்டை தாண்டி போகக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா வருஷமும் இதை நீங்க அப்ளை பண்ணி ஆகணும். அடுத்ததாக கேரி ஃபார்வர்ட் ரூல் இருக்கு இல்லையா, அதை வந்து ஓகே பண்றாங்க. கேரி ஃபார்வர்ட் எதெல்லாம் அன்ஃபில்டு வேகன்சியா இருக்கோ, பேக்லாக் வேகன்சியா இருக்கோ, அந்த வேகன்சி எல்லாத்தையுமே நீங்க கேரி ஃபார்வர்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த வேகன்சியில கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆனா அது வந்து 50% வந்து வயலேட் பண்ணக்கூடாது. should not violate 50%. அந்த லிமிட்டுக்குள்ள தான் இருக்கணும். அதை நீங்க தனியாலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இனிஷியலா கொடுத்துருப்பாங்க. பட் பின்னாடி அதை நீங்க அவங்க சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இது ஒரு ஜட்ஜ்மெண்டா இருந்துச்சு. அண்ட் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்மனன்டான ஸ்டாச்சுட்டரி பாடி. பெர்மனன்ட் ஸ்டாச்சுட்டரி பாடி வந்து has to be appointed to examine the classes. அதாவது ஓபிசி கேட்டகரிக்குள்ள வரக்கூடிய கேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த லிஸ்ட்டை வந்து எக்ஸாமின் பண்றதுக்காக இந்த ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்றத உருவாக்கணும், பெர்மனன்ட் பாடியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட்ல கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மண்டல் கேஸ்ல 1992ல கொடுத்த விஷயங்கள். ஸோ கவர்மெண்ட் இதை எந்த மாதிரி நடைமுறைப்படுத்தினாங்க? ஸோ கவர்மெண்ட் ஆக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட். ஓகேவா, ஸோ டுவர்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட் அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க இதனோட சப்சிக்வெண்ட் பாயிண்டா மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது ராம்நந்தா கமிட்டி அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். ஸோ அது நம்ம இந்த பாயிண்ட் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதை நடைமுறைப்படுத்துறதுக்காக ராம்நந்தா கமிட்டி ஸோ ராம்நந்தா கமிட்டி வந்து கிரீமி லேயர் ஐடென்டிஃபை பண்றதுக்காக டு ஐடென்டிஃபை கிரீமி லேயர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா ஓவர் இன்க்ளூஷன், அண்டர் இன்க்ளூஷன், நோ இன்க்ளூஷன், அதுக்காகவும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சாரி நான் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். ஆக்சுவலா அதுக்காக இந்த பாயிண்ட்டுக்கு உருவாக்கப்பட்டது நேஷனல் கமிஷன் ஃபார் ஓபிசி அப்படின்னு வரும். ஸோ இது வந்து கிரீமி லேயருக்காக கொண்டு வந்தது. ஓகேவா, இந்த பாயிண்ட்டுக்காக கொண்டு வரப்பட்டது. ஓகே, ஸோ கிரீமி லேயர் எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் ராம்நந்தா கமிட்டி. ஸோ ராம்நந்தா கமிட்டி மெயினாக ஐடென்டிஃபை பண்றது, கிரீமி லேயர் ஐடென்டிஃபை பண்றதுக்காக 1993ல கொண்டு வராங்க. ஸோ இவங்க தான் அந்த எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை வந்து அறிமுகப்படுத்தினது. டு ஐடென்டிஃபை
creamy layer. ஓகே, ஸோ இது ராம் நந்தா கமிட்டி கொண்டு வரப்பட்டது. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம இங்க பார்க்க வேண்டிய பாயிண்ட், இந்த ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்றதுக்காக நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் 1993ல எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ 1993ல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. பட் இவங்களுக்கான கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் அப்படின்றது 102nd அமெண்ட்மெண்ட் இந்த இயர் 2018 அப்போதான் கொடுக்குறாங்க. ஸோ ஆர்டிகல் 338B. நான் வந்து ஒரே பேஜ்ல கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன, கம்பேர் பண்ணி படிக்கிறப்போ ஈஸியா இருக்கும், ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்றதுனால தான். ஸோ அதனால தான் கொஞ்சம் இதுவா இருந்தா கிட்ட இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். இப்படி சைமல்டேனியஸா படிக்கும் போது உங்களால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த 3 பாயிண்ட்ஸுமே இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, லைக் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிரைட்டீரியா கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த 1997 இந்த பாயிண்ட்டை பார்க்கணும். ஸோ இது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஆர்டிகல் 16(4)A ஆர்டிகல் 16(4)A அப்படின்னு சொல்லி ஒரு கொண்டு வந்து 77th அமெண்ட்மெண்ட், ஓகேவா, அது வந்து 1995ல கொண்டு வராங்க. அது மூலியமா ரிசர்வேஷன்ஸை வந்து எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு மட்டும் ஃபேவரா நம்ம கொண்டு வரலாம் ப்ரொமோஷன்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு வேலிடிட்டா கொண்டு வராங்க. ஸோ ப்ரொமோஷன்ஸ் இப்போ எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃபர்தரா 85th அமெண்ட்மெண்ட் 2001 படி அது சீனியாரிட்டி பேசிஸ்ல நீங்க கொண்டு வரணும், இந்த ப்ரொமோஷன்ஸை நீங்க சீனியாரிட்டி பேஸ்ல கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த கேரி ஃபார்வர்ட் ரூல் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதை வந்து ஆர்டிகல் 16(4)B. ஸோ இது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, செப்பரேட் வேகன்சியை கேரி ஃபார்வர்ட் வேகன்சியை செப்பரேட் வேகன்சியை ட்ரீட் பண்ணிக்கலாம். அந்த 50%குள்ள அது கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. அது நீங்கள் செப்பரேட் வேகன்சியை ட்ரீட் பண்ணிட்டு எப்போ வேணா அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்த வருஷம் ஃபில் பண்ணிக்கலாம், அதுக்கு அடுத்த வருஷமும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம், எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஸோ இதுக்காக கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 81st அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்டது. 81வது அமெண்ட்மெண்ட். ஓகே, ஸோ 85th அமெண்ட்மெண்ட். ஸோ இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2001. ஸோ கொஞ்சம் கிட்ட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் சைமல்டேனியஸாக பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வேணா உங்களுக்கு ஏதாவது செக்ரிகேஷன் லைன் மாதிரி ஏதாவது பார்டர் லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ கம்பைன் ஆகாமல் இருக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் நோட்டில் தனியாக எழுதுறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராக வந்து கேட்டகரைஸ் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் தனியாக எழுதிக்கிட்டு இந்த 4 பாயிண்ட்ஸ் மட்டும் தனியாக எழுதிக்கோங்க. ஏன்னா அதுக்கு தான் வந்து சப்சிக்வெண்ட்டாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கு. அந்த 4 பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் தனியாக வந்து பார்த்துக்கோம். ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட் சைடில் கொடுத்த விஷயங்கள். அண்ட் லாஸ்ட் நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்துருந்தோம். தனியாக கூட எழுதிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தது என்னன்னா தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட். ஸோ தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1994ல கொண்டு வராங்க. ஸோ இது மூலயமா வந்து லைக் 69% ரிசர்வேஷன்ஸ் வந்து கொண்டு வரப்படுது. 69% ரிசர்வேஷன்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் மூலியமா 70th அமெண்ட்மெண்ட் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூலேருந்து இதை பாதுகாக்கணும் அப்படின்றதுனால இன்க்ளூடட் இன் 9th ஷெட்யூல் 9வது அட்டவணையில சேர்த்து saved from judicial review.
நீதிமன்ற மறு ஆய்வு அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து அதை பாதுகாக்கணுன்றனால 9வது அட்டவணையில அதை சேர்த்துட்டான். ஸோ 69 யூஸ்வலாக 50% ரிசர்வேஷன் தான். தமிழ்நாட்டில் மட்டும் 69% இடஒதுக்கீடு 1994 கொண்டு வந்ததுனால அதை இந்த மாதிரி இன்க்ளூட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம லாஸ்டா பார்த்த பாயிண்ட். ஸோ ஒரு வழியா மண்டல் கமிஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு ரொம்பவே கிளியரா இருக்கு. ஸோ உங்களுக்கும் கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த கான்செப்ட் ரொம்ப கிளியரா புரிஞ்சிச்சு, மறுபடியும் இந்த பாயிண்ட் நான் படிக்கணுன்ற அவசியமே இல்லை, எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட்ல தெரிவிங்க. ஸோ தட் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். யாருக்கெல்லாம் இது வந்து போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நம்மளுடைய அடுத்த பாயிண்ட் வந்து ரிசர்வேஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இது நம்ம ஆர்டிகல் 15ல பார்த்த அதே விஷயம் தான். 16லையும் கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் சின்ன கண்டென்ட் தான். வென் கம்பேர்ட் டு மண்டல் கமிஷன் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம முடிச்சிடலாம். ஸோ இந்த கண்டென்ட் நம்ம பார்த்துட்டோம்னா ஆர்டிகல் 16 நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறமா 17 and 18 நம்ம பார்த்துப்போம். ஸோ மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கே நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ தட் நாளைக்கு நம்ம 17 and 18 பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. நிச்சயமா நான் கிளாரிஃபை பண்றேன். உங்களுடைய லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றி அடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றிகள்.